இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு விரும்புகிற இயக்கத்தில் உள்ள சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். நமக்கு மொதல் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பந்து வந்து தன்னிச்சையாக கீழே விழுகிறது. எவ்வளோ வினாடிக்குன்னா 10 வினாடிக்கு கீழே விழுது. அதனுடைய சராசரி திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நமக்கு சராசரி திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? மொத்த இடப்பெயர்ச்சி பை மொத்த காலம். 10 வினாடி கீழே விழுது, அதுவும் தன்னிச்சையாக கீழே விழுகிறது. அப்போ அந்த இடப்பெயர்ச்சி எப்படி கண்டுபிடிப்போம்? எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ AT². யூக்கு பதிலாக 0 போட்டுருமா? 1/2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 10, ஏன்னா தன்னிச்சையாக கீழே விழுதில்ல. ஸோ G = 10, காலத்துக்கும் 10 அடி கொடுத்துட்டோம். அப்படின்னா மொத்த இடப்பெயர்ச்சி எவ்வளோ இருக்குது? நமக்கு 500 வகுத்தல் மொத்த காலம் எவ்வளோ? 10 அடி கொடுத்தோம்னா அப்போ ஆன்சர் 50 மீட்டர்/வினாடி. ரெண்டாவது சம் பாருங்க, என்ன சொல்கிறாங்க? ஒரு மகிழ்ந்து ஒரு கார் வந்து என்ன பண்ணுது? தனது முதல் பாதி தொலைவை 40 km/h என்ற திசைவேகத்தில் கிடக்குதுங்க. அடுத்த பாதி தொலைவை 60 km/h என்ற திசைவேகத்தில் கிடக்குங்க. இப்போ சராசரி வேகம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சராசரி வேகத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு? மொத்த தொலைவு பை மொத்த காலம். மொத்த தொலைவு நமக்கு என்ன தெரியும்? d/2 + d/2, அது dன்னு எழுதிக்கலாம். ஆனால் காலம் எனக்கு தெரியாது. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் முதல் பாதி தொலைவை கிடைக்கும் போது உள்ள காலம் t1, ரெண்டாவது பாதி தொலைவை கிடைக்கும் போது உள்ள காலம் t2. அப்போ t1 + t2. இதை இப்போ t1 t2 நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஸோ நமக்கு திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? திசைவேகம் இல்லைனா தொலைவு வேகம் தொலைவு பை காலம். டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ 40 km/h தொலைவு எவ்வளோ தொலைவு கடந்திருக்கு? d/2 தொலைவு எவ்வளோ காலத்தில் கடந்திருக்கு? t1 காலத்தில் கலந்திருக்கு. அப்போ t1 = d/80. இதே மாதிரி t2 கண்டுபிடிங்க. 60 km/h என்ற திசைவேகத்தில் கிடக்குது. எவ்வளோ தொலைவு? அதே d/2 தொலைவு. எவ்வளோ காலம்? t2 காலம். அப்போ t2 காலம் = d/120. இப்போ t1 t2 கண்டுபிடிச்சிட்டோமா? இதை கொண்டு வந்து போடுங்க. d/2 + d/2 என்ன வந்துடும்? d. t1க்கு பதிலாக d/80 + d/120. டிக்கு d அடி கொடுத்துடலாமா? அப்போ 1/120 + 80 வகுத்தல் 120 × 80. இது அப்படியே மேலே வந்துடுமா? அப்போ 120 × 80 வகுத்தல் 200. 2 0 அடி கொடுத்துட்டா, இதுக்கு இது அடி கொடுத்துட்டா நமக்கு 4. அப்போ சரியான பதில் வந்து நமக்கு 48 km/h. இந்த சம்முக்கு இதான் நமக்கு சரியான பதில். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பையன் வந்து அவன் ஸ்கூலுக்கு நடந்து போகிறாங்க. எவ்வளோ தொலைவு இருக்குது அந்த பள்ளி வந்து 6 கிலோமீட்டர் என்ற தொலைவில் உள்ளதுங்க. அவன் எந்த திசைவேகத்தில் போகிறாங்க? 2.5 km/h என்ற திசைவேகத்தில் போகிறான். சென்ற பிறகு பள்ளி முடிந்த பிறகு திரும்ப அவன் என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு திரும்பி வராங்க. எந்த திசைவேகத்தில் அவன் திரும்பி வரான்? அவன் வரக்கூடிய திசைவேகம் வந்து இப்போது 4 km/h என்ற திசைவேகத்தில் கடந்து வராங்க. இந்த சமயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவனுடைய சராசரி வேகம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, சராசரி வேகம்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன் சார்? மொத்த தொலைவு பை மொத்த காலம். மொத்த தொலைவு என்ன வரும்? போகிறதுக்கு 6 km, வர்றதுக்கு 6 km. அப்போ இது சராசரி வேகம் கண்டுபிடிக்கும். அப்போ 6 + 6, காலம் எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி t1 + t2. இந்த t1 t2 எப்படி கண்டுபிடிப்போம்? போன சமயம் மாதிரி தான். நமக்கு திசைவேகம் தெரிஞ்சிருக்கு, தொலைவும் தெரிஞ்சிருக்கு. அப்போ காலம் t1 = தொலைவு எவ்வளோ? 6 km போகிறான். எவ்வளோ இதில் போகிறாங்க? 2.5. ஓகேங்களா? அப்புறம் t2க்கு என்ன வந்துடும்? அப்போ அதே மாதிரி அதே தொலைவு 6, எந்த திசைவேகத்தில் போகிறாங்க? 4. கொண்டு வந்து இதில் போடுங்க. அப்போ 6 + 6 12 வகுத்தல் t1க்கு பதிலாக 6 வகுத்தல் 2.5, t2க்கு பதிலாக 6 வகுத்தல் 4. இந்த 6 இது 2 நம்ம பொதுவாக எடுத்து இதில் அடி கொடுத்தோம்னா இங்கே எனக்கு 2 இருக்கும். இப்போ குறுக்கு பெருக்கு பண்ணுங்கள். 2 4 + 2.5 வகுத்தல் 4 × 2.5. அப்படியே மேலே கொண்டு வாங்க. இப்போ 2 × 4 × 2.5 வகுத்தல் 6.5. சரிங்களா? இப்போது இதை நம்ம கணக்கீடு பண்ணணும். நீங்கள்
எப்படி கணக்கீடு பண்ணுறது மட்டும் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 24/13, 40/13, 3, 1/2 இருக்குது. ஓகே, இப்போது நான் இதை எப்படி மாற்றி எழுதோம்னா 2 × 4 × இந்த 2.5 சார் 5/2ன்னு எழுதிக்கிட்டேன். இந்த 2.5 என்ன தான் 5/2 எடுத்துக்கிட்டேன். இந்த 6.5 நம்ம என்ன போடலாம் 13/2ன்னு போடலாமா? 13/2 இந்த 2 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேலே வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த பாருங்கள் 2 × 4 × 5 வகுத்தல் இந்த 2 இந்த 13 இங்கே இருக்கும், இந்த 2ம் இந்த 13 இங்கே இருக்கும், இந்த 2 மேலே வந்துடும் 2. சரிங்களா? இந்த 2க்கு இந்த 2 அடி கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு என்ன வரும்? நாங்கள் 20, 22 40. அப்போ சரியான பதில் 40/13, ஆப்ஷன் பி. இதே சம்மில் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இதே சம்மில் சராசரி வேகம்னு கேட்காம சராசரி திசை வேகம்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்காங்க? சராசரி வேகம்னு கேட்காம என்ன கேட்காங்க? சராசரி திசை வேகம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஆன்சர் 0. ஏன்னா சராசரி திசை வேகத்துக்கு என்ன ஃபார்முலா வரும்? மொத்த இடப்பெயர்ச்சி பை மொத்த காலம். அப்போ அவன் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டோம்ல, வீட்டிலேருந்து ஆரம்பித்து பள்ளிக்கு போகிறாங்க, திரும்ப பள்ளியிலேருந்து எங்கே வராங்க? வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போ சராசரி வேகம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு 0ன்னு வந்துடும். சராசரி திசை வேகம் 0ன்னு வந்துடும். இந்த கணக்கு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருள் வந்து நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது, அதுவும் எக்ஸ் அச்சில் சென்று கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்கோட்டு பாதையில் எக்ஸ் அச்சில் சென்று கொண்டு இருக்குங்க. எக்ஸோட சமன்பாடு என்ன கொடுக்காங்க? எக்ஸ் = 10 t² கொடுக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சராசரி வேகம் 2 வினாடிலேருந்து 3 வினாடிக்குள்ளே அவன் பயணித்த தொலைவுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. சராசரி திசைவேகம் கேட்டிருக்காங்க. என்னப்பா கேட்டிருக்காங்க? சராசரி திசைவேகம் கேட்டிருக்காங்க. எதுலேருந்து எது கேட்டிருக்காங்க? 2 வினாடிலேருந்து 3 வினாடிக்கு அவன் பயணித்தது. சரி, இப்போ வந்து சமயம் எப்படி செய்யணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டீக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 10 × 4, அப்போ ஆன்சர் 40. இது வந்து முதல் 2 வினாடியில் அவன் பயணித்த தொலைவு. இங்கேருந்து இது வரைக்கும் அவன் பேருக்கான வச்சுக்கிடும். முதல் 2 வினாடியில் 40 மீட்டர் பயணிச்சிருக்காங்க. அடுத்து முதல் 3 வினாடியில் நீங்கள் எப்போவுமே ஒரு சமன்பாட்டில் ஒரு 2 வினாடி 3 வினாடின்னு போடுறீங்க அப்படின்னா அது வந்து அவன் ஆரம்பத்துலேருந்து, அதாவது 0லேருந்து அவன் எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3 வினாடியில் அவன் பயணித்த தொலைவு என்ன பண்ணுவான் சார்? 10 × 9, அப்போ எனக்கு என்ன வந்துடும்? 90. அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் எங்கேருந்து தான் பயணிக்கான்? இங்கேருந்து தான் இங்கே பயணிச்சிருக்கான். முதல் வினாடி 90. ஆனால் சமலம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 வினாடியிலேருந்து 3 வினாடி அவன் பயணித்த தொலைவுக்கான சராசரி திசைவேகம் கேட்டிருக்காங்க. அப்போ முதல் 2 வினாடியில் 40 மீட்டர் பயணிச்சிருக்காங்க. மொதல் 3 வினாடியில் மொத்தமாக 90 மீட்டர். அப்போ இந்த கேப் எனக்கு என்ன வந்துடும்? 90 - 40, 50 மீட்டரும் பயணிச்சிருக்கான். ஸோ சராசரி திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா போடும்? மொத்த தொலைவு பை மொத்த காலம். 50 மீட்டர் பயணிச்சிருக்காங்க. எவ்வளோ கால வினாடியில்? 2க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? 1 வினாடியில். அப்போது சராசரி திசைவேகம் இந்த சமக்கு 50 மீட்டர்/வினாடி. இந்த கணக்கு பாருங்கள், என்ன சொல்லுங்க பாருங்கள். ஒரு பொருள் வந்து m என்ற நிறை கொண்டு இருக்குது. அது என்ன பண்ணுது? நேர்கோட்டு பாதையில் பயணிக்குங்க. முதல் பாதி தொலைவை, சரியா, கவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். எவ்வளோ? முதல் பாதி தொலைவு வந்து 2 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்தில் கிடக்குங்க. முதல் பாதி நான் மொத்த தொலைவு dன்னு எடுத்துக்கிட்டேன், அதனால் முதல் பாதி தொலைவை d/2ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வச்சுருக்காங்க அடுத்த பாதி தொலைவை 2 சரியான கால அளவில் 3 மீட்டர்/வினாடி மற்றும் 5 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்தில் கிடக்கிறதுங்க. அதாவது இப்போ இந்த கால அளவு இருக்கலாம். இப்போ இதை நான் t1 சார் எடுக்க அப்படின்னா இந்த கால அளவில் இதில் சரியான 2, இப்போ இது மொத்தமும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? t2ன்னு சொல்கிறோம். அப்படின்னா இதில் பாதி, இதில் t2/2 காலத்துலேயும் இங்கேயும் t2/2 காலத்துலேயும் இந்த காலத்தில் வந்து 3 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்திலும் அடுத்த பாதி காலத்தில் 5 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்திலும் கிடைக்கிறதுங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னுடைய சராசரி வேகம் என்ன அப்படிங்காங்க. ஸோ சராசரி வேகத்துக்கு என்ன தெரியும்? மொத்த தொலைவு பை மொத்த காலம். இப்போ நம்ம மொத்த தொலைவு கண்டுபிடிக்கணும்னா பிரச்சனை கிடையாது, நமக்கு என்ன தெரியும்? ஈஸியாகவே போட்டுரும். மொத்த தொலைவு வந்து d/2 + d/2 மொத்த காலங்கும்போது நமக்கு t1 + t2 இதுதான். ஆனால் இந்த t2 டைரெக்டாக கண்டுபிடிக்க வழி இல்லை. என்னென்னா இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும், அதாவது அதில் பாதி காலத்தில் 3 மீட்டர்/வினாடியும் அதே இதில் மிச்ச பாதி காலத்தில் 5 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்திலும் கிடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? இந்த பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு தொலைவு என்ன தெரியும்? d/2ன்னு தெரியும். இந்த மொத்த தொலைவு எனக்கு என்னென்னு தெரியும்? d/2ன்னு தெரியும் சாருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாதி அடுத்த பாதி. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் கடந்த தொலைவை சார் d' வச்சுக்கிட்டு தான். இதுலேருந்து இது வரைக்கும் அது கடந்த தொலைவை d". நமக்கு d' + d" = d/2ன்னு போடலாம்.
கரெக்டு தானே? ஏன்னா வெவ்வேறு திசைவேகத்தில் கிடக்கு. இப்போ இங்கேயும் 5 இங்கேயும் 5னா ஓகே, இதையும் நம்ம பாதி நம்ம எடுத்துக்கலாங்களாம். ஆனால் அது என்ன பண்ணுது, இந்த பாதி தூரத்தில் 3 மீட்டர் பேர் முன்னாடியும் அடுத்த பாதி நேரத்தில் 5 மீட்டர். ஸோ திசைவேகம் மாறுறதுனால கண்டிப்பாக அது கடந்த தொலைவும் எனக்கு மாறி இருக்கும். அதனால தான் நான் டி டேஷ் இது பயணித்த தொலைவுன்னு எடுக்கேன். அடுத்து இதுக்கு டி டபுள் டேஷ்னு எடுத்திருக்கேன். ஸோ இது டி டேஷ், அது டி டபுள் டேஷ். ஆனால் ரெண்டையும் கூட்டினா அது பயணித்த தொலைவு d/2 தான் இருக்கும். ஓகே, நமக்கு திசைவேகத்துக்கு ஃபார்முலா என்ன தெரியும், நமக்கு தொலைவு பை காலம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், திசைவேகம் இன்ட்டு காலம்னு வந்துடும். தொலைவு ஈக்குவல் டு திசைவேகம் இன்ட்டு காலம். ஸோ அது இப்போ இது கடந்த டி டேஷ்க்கு அது கடந்த திசைவேகம் என்ன இருக்குது 3, அது கடந்த காலம் t2/2 ப்ளஸ் இதுக்கு வந்து 5 மீட்டர் per வினாடி என்ற திசைவேகத்தில் கிடக்குது, அதனுடைய காலமும் t2/2 ஈக்குவல் டு என்ன போடுவாங்க சார், d/2. எல்லாத்துலேயும் தான் டி 2 காமனாக இருக்குல்ல, இது எடுத்துட்டோம்னா 3t2 + 5t2 ஆன்சர் என்ன வந்துடும், 8t2 ஈக்குவல் டு டி, t2 ஈக்குவல் டு d/8. அவ்வளோதான். t1 தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமே. t1க்கு என்ன வந்துடும் நமக்கு, t1 ஈக்குவல் டு இது கடந்த தொலைவு d/2, அது பேற்றக்கூடிய திசைவேகம் 2, அப்போ இங்கே நமக்கு d/4. ஏன்னா இங்கே என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு, காலம் ஈக்குவல் டு தொலைவு பை திசைவேகம்னு தெரியும். அது கடந்த தொலைவு d/2, அது பேற்றக்கூடிய திசைவேகம் 2, 4. இப்போ t1ம் கண்டுபிடிச்சாச்சு, t2வும் கண்டுபிடிச்சாச்சு. வந்து பிரதியிடுங்க. அப்போது சராசரி வேகம் ஈக்குவல் டு மொத்த கடந்த தொலைவு d, t1க்கு பதிலாக d/4, t2க்கு பதிலாக d/8. டி கட் பண்ணிக்கலாமா, குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 8 + 4 இன்ட்டு 8 இன்ட்டு 4 மேலே கொண்டு வாங்க. 8 இன்ட்டு 4 வகுத்தல் 12. ஓகே, இதுக்கும் அடி கொடுத்தோம்னா இது 2, இது 3. அப்போ சரியான பதில் என்ன வரும் நமக்கு, 8/3. அப்போ ஆப்ஷன் பி வில் பி நமக்கு சரியான பதிலாக நமக்கு இருக்கும். அடுத்த சம் பாருங்க. 2 மகிழ்வுந்து வந்து 2 கார் வந்து பி மற்றும் Q, இந்த 2 காரோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு காரோட நேம் வந்து P, இன்னொரு காரோட நேம் வந்து Qன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒரே புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குங்காங்க. அட் த சேம் டைம் ஒரே நேரத்துலையும் ரெண்டும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரெண்டுமே நேர்கோட்டில் தான் போதுங்க. இந்த P மகிழுந்தும் நேர்கோட்டு பாதையில் தான் போகுது, இந்த Q மகிழுந்தும் எனக்கு நேர்கோட்டு பாதையில் தான் போதுங்க. அதனுடைய நிலைகள், பொசிஷன்ஸ் அப்படின்னா அதனுடைய நிலைகள், அது வந்து ஒரு சமன்பாடில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, XPக்கு வந்து AT + BT², இதுக்கு Q கூடிய நிலைக்கு FT - T². என்ன கேட்காங்கன்னா, எந்த நேரத்தில் இந்த 2 கார்களுக்கும் ஒரே திசை வேகமாக இருக்கும் காலம் கேட்டிருக்காங்க. எந்த காலத்தில், அட் வாட் டைம் டூ த கார்ஸ் ஹேவ் த சேம் வெலாசிட்டி. அப்போனா ஒரு பொருளுடைய நிலை கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து திசை வேகம்னா அது நம்ம என்ன பண்ணுவோம், வகைப்படுத்துவோமா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா. அப்போ என்ன சொல்லுவோம், V = அதாவது VPன்னு ஒன்று போட்டுக்கோங்க. VP = dxp / dt. சரி, இதை வகைப்படுத்துங்க. காலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தினா என்ன வந்துடும் நமக்கு, A மட்டும் வரும், இங்கே 2BTன்னு வந்துடும். Qக்கு கண்டுபிடிங்க, என்ன வந்துடும், F - 2T. இவங்க தான் என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு ரெண்டுக்கும் திசைவேகம் சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவோம் நமக்கு, VP = VQ. கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. A + 2BT = F - 2T. இங்கே கேட்டிருக்கிறது காலம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 2T இங்கே கொண்டு வாங்க. 2BT + 2T = F - A. இதுலேருந்து எதெல்லாம் பொதுவாக எடுக்கலாம், நமக்கு 2ஐயும் பொதுவாக எடுக்கலாம், Tஐயும் பொதுவாக எடுக்கலாம். மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், B + 1ன்னு இருக்கும். F - A. இங்கே நமக்கு இந்த காலம் தானே வேணும், அப்போ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ என்ன வந்துடும், F - A வகுத்தல் 2 × B + 1. அது 1 + B கூட்டலில் வந்து எதனால் முன்ன பண்ண கூட்டிக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இதுக்கு சரியான பதிலாக அமையும். இந்த சம்பருங்க, எனக்கு திசைவேகத்தோட மதிப்பு V = AT + BT² கொடுத்துருக்காங்க. ஏயும் பியும் மாறிலிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அது கடந்த தொலைவு 1 வினாடி மற்றும் 2 வினாடியில் அது கடந்த தொலைவுன்னு சொல்லி கேட்காங்க. சரி, திசைவேகம் கொடுத்து அவங்க என்ன கேட்காங்க, தொலைவு கேட்காங்க. திசைவேகம் கொடுத்து தொலைவு கொடுத்தா நம்ம இதை என்ன பண்ணணும், தொகை பண்ணணும். விக்கு பதில் என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு, dx/dt = AT + BT². குறுக்கு பெருக்கல் பண்ண வந்துடும். dx = AT + BT² × dt. சரி, தொகைப்படுத்துங்க. என்ன வந்துடும், dx தொகைப்படுத்தினா x, இங்கே நமக்கு என்ன வந்துடும், AT²/2. இதனோட லிமிட் வந்து நமக்கு என்னதுமா, ஆரம்பிக்கிற புள்ளி 1 முடிக்கிற புள்ளி 2 ப்ளஸ் இங்கே நமக்கு என்ன வந்துடும், BTQ/3 ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி. சரி, இப்போ லிமிட்டை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு A × இங்கே A/2 கூட பொதுவாக எடுத்துக்கலாம்.
அப்போ என்ன வந்துடும், 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் இங்கே பி பை இந்த 3யும் நம்ம பொதுவாக வெளியே எடுத்துடலாம், அது வெறும் மாறிலி தான். அப்போ 2 கியூப்னா என்ன வரும், 8 மைனஸ் 1. அப்போ இங்கே a பை 2 இன்ட்டு 3 ப்ளஸ் b பை 3 இன்ட்டு 7. அப்போ இதுதான் நமக்கு சரியான பதிலாக இருக்கும். இதாக இருக்கலாம் 3 பை 2a ப்ளஸ் 7 பை 3b. சரிங்களா, அடுத்த கணக்கு பார்ப்போம். ஓகே, இதை பாருங்கள், இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, த டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஓகே, எக்ஸ் தொலைவு ஒரு துகள் வந்து ஒரு பரிமாண இயக்கத்தில் பண்ணுது. அதுக்கு கொடுக்கப்பட்ட விசையினுடைய சமன்பாடை வந்து அவங்க என்ன கொடுக்காங்க, t இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3. என்ன கேட்டிருக்காங்க, அதனுடைய இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கணுங்க. எப்போன்னு சொல்லியிருக்காங்க, அதனுடைய திசைகள் வந்து 6 மீட்டர் per வினாடி அதை அடையும் பொழுது. சரிங்களா, இப்போ என் பொருள் இங்கேருந்து பயணிக்குன்னு வச்சுக்கிடுமே, பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதனோட திசையும் கூடிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பொருள் இடத்துக்கு வரும்போது அதனோட திசைகம் என்ன வரும், 6 மீட்டர் per வினாடின்ற திசைகத்தை அது அடையுது. அது அடையும் போது, அப்படி அடையும் போது இது கடந்த அந்த தொலைவு என்ன, இதுதான் சம்பளம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, ஸோ இடப்பெயர்ச்சி தானே கேட்டிருக்காங்க. சரி, அப்போ அதை ஃபஸ்ட்டு ஒன் சைடில் ஓகே. அப்போ என்ன வந்துடும், ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு t மைனஸ் 3. நான் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணி எடுக்கேன். அப்போ என்ன வந்துடும், t மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு தேவை 6 மீட்டர் per வினாடி என்ற திசைகம் அதை அடையும் பொழுது அது கிடச்சிருக்கக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சி தான் கேட்காங்க. சரி, அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் சார், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் நான். அகை பண்ணுங்கள். அப்போ என்ன வந்துடும், v இஸ் ஈக்குவல் டு dx பை dt. இந்த 2 முன்னாடி வந்துடும். அப்போ 2 இன்ட்டு t மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 1. அப்புறம் இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 1ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் 2 இன்ட்டு t மைனஸ் 3 ஈக்குவல் டு v. நமக்கு தான் இந்த திசைகம் 6ன்னு சொல்லிட்டாங்களே, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு திசைகம் 6. அப்போ 6 ஈக்குவல் டு 2 இன்ட்டு t மைனஸ் 3. இது ரெண்டையும் கட் பண்ணால் 3. அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு t மைனஸ் 3. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 6 வினாடி. நம்ம இப்போ காலம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 6 வினாடியில் என்னுடைய அந்த பொருள் வந்து 6 மீட்டர் per வினாடி என்ற திசைக்கு அடையுது. இப்போ நமக்கு தேவை இதான் கேட்டிருக்காங்க, இடப்பெயர்ச்சி தான் கேட்டிருக்காங்க. இந்த 6 கொண்டு வந்து நம்மளோட சமன்பாட்டில் பிரதியிடுங்க. அப்போ 6 ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3. இந்த 3 அங்கே கொண்டு வந்துடுங்க. ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3 3, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9 மீட்டர் வந்துடும். ஸோ 6 மீட்டர் per வினாடி என்ற திசைக்கு அடையும் பொழுது அது 9 மீட்டர் தொலைவை அந்த பொருள் வந்து கடந்திருக்கும். சமன்பாடு பாருங்கள், எஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 3t ப்ளஸ் 4t ஸ்கொயர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, என்னுடைய திசைவேகம் கேட்டிருக்காங்க. எப்போ 5 வினாடியில் இருக்கும் பொழுது அந்த பொருளினுடைய திசைவேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு என்ன சமன்பாடு, அதனுடைய நிலைக்குள்ள சமன்பாடு. ஸோ நிலையிலேருந்து நமக்கு என்ன வேணும், திசைவேகம் வேணும். அப்படின்னா என்ன சொல்லுவோம், v இஸ் ஈக்குவல் டு ds பை dt. அப்போ 8 வகைப்படுத்தினா 0, 3t வகைப்படுத்தினா 3, 4t ஸ்கொயர் வகைப்படுத்தினா என்ன வந்துடும் 8t. இப்போ டீக்கு பதில் 5 பிரதியிடுங்க. அப்போ v இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 8 பெருக்கல் 5. அப்போ ஆன்சர் 43. அப்போ அது 5 வினாடியில் 43 மீட்டர் per வினாடி என்ற திசைவேகத்தை அடைகிறது. இதில் மீட்டர்னு கொடுத்துருக்காங்கம்மா, யூனிட்டில் வந்து பெர் வினாடிங்க போட்டுக்கோங்க. இந்த 22 சம். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், அதே மாதிரி தான் போன தடவை செஞ்ச மாதிரியே தான் சம்மு, அதே தான் நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்குது. சமன்பாடு வந்து t ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இடப்பெயர்ச்சி கேட்டிருக்காங்க. என்னோடய திசைவேகம் 0 இருக்கும்போது இது உங்கள் இதுக்கு விடுதேன். சரிங்களா, நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த சம்மில் v ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டோம், 6ன்னு போட்டோமா. இந்த சம்மில் v ஈக்குவல் டு 0ன்னு போட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 0 மீட்டர் வரும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்து இது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த சம் பாருங்க, ஒரு பொருள் வந்து என்ன பண்ணுதுன்னா OX என்ற நேர்கோட்டு பாதையில் பயணிக்கு. சரிங்களா, ஒரு பொருள் வந்து என்ன பண்ணுது, OX என்ற நேர்கோட்டு பாதையில் பயணிக்குங்க. அதனுடைய சமன்பாடு இது போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சமன்பாடு என்ன சொல்லுவாங்க, அதனுடைய நிலைப்புள்ளிகள் 37 ப்ளஸ் 27t மைனஸ் t கியூப். டீங்கிறது காலம்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்காங்கன்னா, அது கடந்த தொலைவு அது ஓய்வு நிலைக்கு வரும்பொழுது, when it comes to rest அப்படின்னா அது ஓய்வு நிலைக்கு. ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய என்ன சொல்லணும், நமக்கு அதனுடைய இறுதி திசை வேகம்
நமக்கு என்னென்னு அர்த்தம், சுழின்னு அர்த்தம். சரிங்களா? என்னுடைய இறுதி திசைவேகம் என்ன எடுக்கணும், நமக்கு சுழின்னு எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வந்துட்டுனா அதனுடைய இறுதி திசைவேகம் சுழின்னு அர்த்தம். இப்போது இதான் நமக்கு டேட்டா. இப்போ இது கடந்த தொலைவு கேட்காங்க. இதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச அதே மாடல் சம் தான். அப்போ இது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை வகைப்படுத்துங்க. அப்போ என்ன வந்துடும், v = dx/dt. இதை வகைப்படுத்தி கொடுங்க. அப்போ என்ன 37 பண்ணால் 0, 27t பண்ணால் 27 - 3t². நமக்கு தான் விங்கிறது 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ 0 = 27 - 3t². அந்த பக்கத்தில் கொண்டு வந்துட்டா 3t² = 27. இது ரெண்டையும் அடி கொடுத்தா 9. 9க்கு ரூட் எடுத்தோம்னா t = 3 வினாடியில் என்னுடைய அந்த பொருள் என்ன வந்துடுது, எனக்கு ஓய்வு நிலைக்கு வந்துடுது. இப்போ இந்த 3 கொண்டு வந்து அது கடந்த தொலைவு கண்டுபிடிக்கணும். அப்போ x = போடுங்க 37 + 27 × 3 - 3³ சரிங்களா? அப்போ 37 + 27 × 3 உங்களுக்கு என்ன வந்துடும், 81. 30 × 3 90. அதுலேருந்து ஒரு 9 கழிக்கணும். அப்போ 81 வந்துடும். 3 மடங்கு 3 நமக்கு என்ன வந்துடும், ஒரு 9. 9 × 3 ஒரு 27. 37லேருந்து 27 கழிச்சா என்ன வந்துடும், 10 + 81. 10 + 81 கடைசி ஆன்சர் 91. நமக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி நமக்கு சரியான பதிலாக இருக்கும். பாருங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்க, என்னுடைய இடப்பெயர்ச்சிக்கும் காலத்துக்குமான வரைபடம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க, இடப்பெயர்ச்சிக்கும் காலத்துக்குமான வரைபடம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 30 டிகிரி கோணத்தில் இருக்குங்க, இன்னொன்று வந்து 45 டிகிரி கோணத்தில் இருக்குங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அவங்க, என்னுடைய திசைவேகத்தினுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. இது வந்து இடப்பெயர்ச்சி, இது வந்து காலம். அப்போ ஒரு கிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னா நான் சார் வச்சுருக்கேன், இந்த 3க்குள்ள ரிலேஷன் நீங்கள் எடுக்கணும். அப்போங்க நமக்கு திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இடப்பெயர்ச்சி பை காலம்னு தெரியும். இடப்பெயர்ச்சி எந்த அச்சில் இருக்குது, ஒய் அச்சில் இருக்குது. இடப்பெயர்ச்சி ஒய் அச்சில் இருக்குது, காலம் வந்து எக்ஸ் அச்சில் இருக்குது. அப்போது ஒய்ஹெச் பை எக்ஸ் ஹெச் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், சாய்வு கண்டுபிடிப்போம், ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். சாய்வுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று என்னது, y2 - y1/x2 - x1. அப்படி இல்லைனா tan ஆஃப் தீட்டா. இந்த தீட்டா வந்து எங்கேருந்து அளக்கணும், நமக்கு ப்ளஸ் எக்ஸ் ஹெச்லேருந்து அளக்கணும். இந்த தீட்டா எங்கேருந்து அளக்கணும், ப்ளஸ் எக்ஸ் ஹெச்லேருந்து. ஸோ இந்த சம்மில் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கான். அப்போ விகிதத்தை கண்டுபிடிச்சோமா நமக்கு. அப்போ tan 30 வகுத்தல் tan 45. tan 30 மதிப்பு என்ன சொல்லலாம் சார், 1/√3 × tan 45 1. அப்போ சரியான பதில் என்ன வரும், 1/√3. ஆப்ஷன் டி இதுக்கு வந்து சரியான பதிலாக இருக்கும். இந்த சம் பாருங்க, அதே மாதிரி சம் தான். என்னுடைய பொருளுடைய இடப்பெயர்ச்சிக்கும் காலத்துக்குள்ள விகித இது சமன்பாட்டம் கொடுத்துருக்காங்க. ∆x √x = t+1 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பொருளினுடைய திசைவேகம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, காலத்தை பொறுத்து உயரும், காலத்தை பொறுத்து குறையும், காலத்தை சார்ந்து இருக்காது, இதில் எதுவுமே இருக்காது. 4 இது கொடுத்துருக்காங்களா, எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ரூட்டில் இருக்குல்ல, ஸோ எக்ஸ் தான் நமக்கு வெலாசிட்டிக்கு திசைவேகத்துக்கு ஃபார்முலா தெரியும், dx/dt தான் ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க, ஸ்கொயர் பண்ணிடுங்க 2 சைடும். அப்போ x = t+1² சரி. இதை நம்ம வகைப்படுத்தினா என்ன வரும், நமக்கு v = dx/dt = 2 × t+1. இங்கே 2 - 1 1 வந்துடும். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ நமக்கு விக்கு சமன்பாடு என்ன இருக்குது, 2 × t+1 இருக்கா. இப்போ டீக்கு பதிலாக 0ன்னு போடுங்க. அப்போ ஆன்சர் வந்துடும் 0 + 1 v = 2ன்னு வரும். இதே டீக்கு பதிலாக நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், v = இங்கே 2 × 2 4. அப்போ பாருங்கள், காலத்தை பொறுத்து காலத்தை நான் கூட்டினேன் அப்படின்னா என்னோடய திசை கூடிக்கிட்டே இருக்குது. அப்போது சரியான பதில் ஆப்ஷன் 1. இப்படி கொடுத்தாலும் நமக்கு செய்ய தெரியணும், அவ்வளோதான். அதனால் கொஸ்டினில் ஏதோ எழுதியிருக்காங்களான்னு சொல்லி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. சில சம் நம்ம நம்பர் இப்படி சும்மா போட்டு பார்த்து தான் அதுக்கு டிக் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி சம் வந்தாலும் கொஞ்சம் அட்டன் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த சம் பாருங்க, ஒரு மோட்டார் படகு இருக்குங்க சரிங்களா. அது என்ன பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு தொலைவில் வந்து 6 மணி நேரத்தில் அந்த தொலைவு வந்து கிடக்குங்க. ஒரு தொலைவை என்ன பண்ணுதுங்க, 6 மணி நேரத்தில் கிடக்குங்க. அது எப்படி போகுதுங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீரோடு சேர்ந்து நகர்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து நீர் கூடயே சேர்ந்து நகர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அதே தொலைவு வந்து இதே தொலைவை திரும்ப வந்து 10 மணி நேரத்தில் கிடக்குங்க. இப்போ வந்து எப்படின்னா அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீருக்கு எதிராக நகர்தல்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ நீருக்கு எதிராக நகரும் போது நமக்கு வந்து 10 மணி நேரத்தில் கிடக்கும் அப்படிங்காங்க. இப்போ என்ன கேட்காங்கன்னா, அதே தொலைவை நான் கிடக்கணும், ஆனால் வந்து இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து
இதுக்கு முன்னக்கூட்டி நதியில் வந்து நம்ம மோட்டர் போட்டை ஓட்டணும் கரெக்டாக. இப்போ வந்து ஒரு குளத்தில் ஓட்டுற மாதிரி அந்த தண்ணி வந்து ஓடாது எனக்கு, அதான் ஸ்டில் வாட்டர்னு அர்த்தம். ஆனால் அதே தொலைவை அந்த மோட்டர் போட்டை வச்சு நம்ம கடக்கணுங்க. ஓகே, இப்போ எப்படி செய்யணுங்கிறது பாருங்க. மோட்டர் போட்டோட திசையும் எனக்கு மாறவே மாறாது. ஓகேங்களா, அதான் ரொம்ப முக்கியம். நீரோடு சேர்ந்து நகர்த்தோம் அப்படின்னா, அந்த மோட்டர் போட்டை நம்ம நகர்த்த போகிறோம் அப்படின்னா நீரும் சேர்த்து உங்களுக்கு அதை நகர்த்தும். அப்போ விபி ப்ளஸ் விஆர்னு எடுக்கேன். இது வந்து போட்டோடைய திசைவேகம், இது வந்து நீரினுடைய திசைவேகம். ஈக்குவல் டு தொலைவு நான் என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கிடுதேன். பை காலம் எவ்வளோ காலத்தில், 6 மணி நேரத்தில் கிடக்கு. அடுத்து என்ன சொல்லுவாங்க, நீருக்கு எதிர் திசையில் பயணிக்கும் போது 10 மணி நேரத்தில் எடுக்குவாங்க. நீருக்கு எதிர் திசையில் நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. நீரை விட உங்களுடைய அந்த மோட்டார் படகினுடைய திசைவேகம் நமக்கு அதிகமாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு நீருக்கு எதிர் திசையில் பயணிக்கவே முடியும். அப்போ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விபி மைனஸ் விஆர்னு போட்டுருணும், மாற்றி போட்டுறாங்க, விஆர் மைனஸ் விபின்னு போட்டுறாங்க. ஏன்னா நீரோட திசைவேகம் அதிகமாக இருந்தால் உங்களை அதை அடிச்சுட்டு பின்னாடியே கொண்டு போயிடும். நீங்கள் நீரை எதிர்த்து வர முடியாது. ஸோ நீரை எதிர்த்து நம்ம வரணும்னா நம்மளுடைய திசைவேகம் நீரினுடைய திசைவேகத்தோடு அதிகமாக இருக்கணும். அப்போ விபி மைனஸ் விஆர் ஈக்குவல் டு அதே தொலைவு ஆனால் 10 மணி நேரத்தில் கிடக்கு. ஓகேங்களா. ஸோ 2 சமன்பாடு கிடச்சிருக்கா. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது 2 அடி கொடுத்தேன். அப்போ நமக்கு என்ன வந்துடும், 2 விபி 2 விபி ஈக்குவல் டு x/6 ப்ளஸ் x/10. ஓகேங்களா. சரி, இப்போ 2 விபி ஈக்குவல் டு 10x ப்ளஸ்ஸு 6x வகுத்தல் 6 × 10. அப்போ 2 விபி ஈக்குவல் டு 16x/60ன்னு வந்துடும். சரிங்களா. இந்த 2க்கும் இதுக்கும் அடி கொடுத்தா எனக்கு 8. திரும்ப இது அடி கொடுத்துட்டோம்னா 8க்கும் 60க்கும் அடி கொடுத்தோம்னா ஒரு 7 54 40 56 40. ஓகே, அப்போ நமக்கு 7.5. அப்போ இது படகினுடைய திசைவேகம் ஈக்குவல் டு அது கடந்த தொலைவு பை 7.5. நமக்கு திசைவேகத்துக்கு ஃபார்ம் என்ன தெரியும், தொலைவு பை காலம்னு தெரியுமா. அப்போ அது எவ்வளோ மணி நேரத்தில் கடந்திருக்கு எனக்கு, போட்டு எனக்கு ஸ்டில் வாட்ரு, நாங்கள் விபி ப்ளஸ் விஆர் எதுவுமே போடல, போட்டினுடைய திசைவேகத்தை மட்டும் கண்டுபிடிச்சேன். அதே எக்ஸ் தொலைவை கிடக்க போகுது. ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு வந்து நம்ம எக்ஸ் தானே எடுத்திருக்கோம். அப்போ எவ்வளோ காலத்தில் கிடக்கு, 7.5 மணி நேரத்தில் இது வந்து எனக்கு கிடைக்கிறது. இந்த சொல்லுங்க, ஒரு பொருள் கடந்த தொலைவுடைய சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க, S = 3 - 4t + 5t². இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பொருளுடைய ஆரம்ப திசைவேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னமா கேட்டிருக்காங்க, ஆரம்ப திசைவேகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கேட்காங்க, அதனுடைய ஆரம்ப திசைவேகம் என்னன்னு சொல்லி கேட்காங்கன்னா சம்பளம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்ப திசைவேகம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் t = 0ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா. ஒரு பொருளோட ஆரம்ப திசைவேகம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா t = நீங்கள் என்ன போடணும், 0ங்கிறத போடணும். சரி, இப்போ இது கொடுத்துருக்க சமன்பாடு வந்து நமக்கு என்னது, நிலைக்கான சமன்பாடு. நமக்கு திசைவேகத்துக்கான சமன்பாடு வேணும். அப்போ இதை என்ன பண்ணுறேன், ஒரு தடவை வகை பண்ணி கொடுத்தேன். அப்போ v = ds/dt. 3 வகை பண்ணால் 0 - 4t = 4 + 10t. இந்த டீக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா அப்போ v = உங்களுக்கு என்ன வந்துடும், -4. அப்போ இது ஆரம்பிக்கும் போது அதனுடைய திசைவேகம் நமக்கு என்னப்பா இருக்குது, நமக்கு -4ன்னு இருக்கும். இந்த கணக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொருளுடைய இடப்பெயர்ச்சி வந்து நேர்த்தகவாக இருக்குங்க. எதுக்கு அப்படின்னா க்யூப் ஆஃப் த டைம்னு கொடுக்காங்க. சரியா. அப்போ ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி வந்து க்யூப் ஆஃப் த டைமுக்கு நேர்த்தகவாக இருக்குங்க. அதனுடைய முடுக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு திசைவேகம் கண்டுபிடிக்கலாம். v = 3t². முடுக்கிறதுக்கு என்ன வந்துடும், a = 6t. அப்போ a நேர்த்தகவு t, இதனோட மாறிலி தான் நமக்கு என்னது, இந்த 6. அப்போ ஆப்ஷன் பி வில் பி இதுக்கு சரியான பதிலாக இருக்கும். அடுத்த சம்பருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு காலத்தில் ஒரு பொருள் வந்து 18 மீட்டர்/வினாடி ப்ளஸ் x அச்சில் பயணிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து பெறப்பட்டிருக்கு. அதில் இருந்து 2.4 வினாடிக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளினுடைய திசைவேகம் 30 மீட்டர்/வினாடி எதிர் திசைக்கு மாறிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்காங்கன்னா என்னுடைய சராசரி முடுக்கம் கேட்காங்க அந்த 2.4 வினாடியில். சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்கப்பா, ஒரு பொருள் பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, 18 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்தை அது பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதுவும் எப்படி, ப்ளஸ் x அச்சில் பயணிச்சுட்டு இருக்கும்போது. இதில் இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல இருக்கும்போது 18 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்தை அது பெற்றிருக்கு. இதுலேருந்து 2.4 வினாடி கழிச்சு. சரிங்களா. அப்போ கொஞ்சம் டைம் எனக்கு பாசஸ் அவுட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா அதனுடைய திசைவேகம் எதா மாறிட்டு அப்படின்னா
எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், ஏன் இந்த இடத்துக்கே கூட வந்திருக்கலாம். அந்த 2.4 வினாடி கழிச்சு நான் பார்க்கும்போது அது அந்த திசை வந்து எதிர் திசைக்கு மாறிட்டு அப்படிங்காங்க. ஃபஸ்ட் இந்த திசையில் பயணிச்சு இப்போ எதிர் திசைக்கு, அதுவும் 30 மீட்டர் வினாடின்ற திசைவேகத்துக்கு மாறிட்டு அப்படிங்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? என்னுடைய சராசரி முடுக்கம் கேட்டிருக்காங்க. இந்த 2.4 வினாடியில் இங்கேருந்து இங்கே எனக்கு வந்துருக்குல, இந்த நிலைக்குள்ள காலம் வந்து எடுத்துகிட்டு இருக்க காலம் வந்து 2.4 வினாடி. இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சராசரி திசைவேகம் கேட்டிருக்காங்க, சராசரி முடுக்கம் கேட்டிருக்காங்க. சராசரி முடுக்கத்துக்கு என்ன சொல்லுவோம் சார்? A is equal to V minus U by T, இல்லைனா T2 minus T1 எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ விங்கிறது இறுதி திசைவேகம். இறுதி திசைவேகம்ங்கிறது என்னது? -30. ஏன் -30 போட்டேன்? ஏன்னா அது எதிர் திசையில் பயணிக்கு. இது யூக்கு என்ன சொல்லுவோம்? ஆரம்ப திசைவேகம் என்னது? -18 வகுத்தல் காலம் 2.4 வினாடி. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? -48 by 2.4. இந்த 2.4 சார் நினச்சா 24 வகுத்தல் 10ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 24 48 அடி கொடுத்தா 2, இந்த 10 மேலே வந்துடும், அப்போ 20. அப்போ சரியான பதில் இப்போ 20 மீட்டர் பெர் வினாடி. மைனஸு அவங்க வந்து ஒரு வேளை எண் மதிப்பு மேலே கிடக்குமா, வாட் இஸ் த மேக்னிடியூட் அப்படின்னா எண் மதிப்பு. அதனால் இந்த மைனஸை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஆன்சரில் என்ன சொல்லிட்டாங்க? +20 அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? -20 ஏன் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது இதான் கேட்டிருக்காங்க, எண் மதிப்பு மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் இந்த சம்மில் பாருங்கள் அதே தான். இப்போ வந்து திசைவேகத்துக்கும் காலத்துக்குமான வரைபடம் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு முடுக்கம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு முடுக்கம் கேட்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இப்படி கிராஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 3க்குள்ளே அந்த சமன்பாடு என்னன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நமக்கு முடுக்கத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? முடுக்கம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு? திசைவேகம் பை காலம். திசைவேகம் பை காலம். அப்போ ஓகே, திசைவேகம் எனக்கு எந்த அச்சில் இருக்குது? ஒய் அச்சில் இருக்குது. இது எனக்கு ஒய் அச்சில் இருக்குது. என்னுடைய காலம் வந்து எனக்கு எக்ஸ் அச்சில் இருக்குது. அப்போ பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன கண்டுபிடிச்சாலும் போதும், சாய்வு கண்டுபிடிக்கணும். இங்கே கோணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ tan ஆஃப் டீட்டா, இந்த டீட்டா எங்கேருந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? ப்ளஸ் எக்ஸ் அச்சிலேருந்து அளக்கணும். இந்த டீட்டா எங்கேருந்து அளக்கணும்? நமக்கு ப்ளஸ் எக்ஸ் அச்சிலேருந்து அளக்கணும். ஒன்றுக்கு கவலையே கிடையாது, நமக்கு ஏக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கதே எங்கேருந்து கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் எக்ஸ் அச்சிலேருந்து 25 டிகிரியும் கொடுக்காங்க. அப்போது tan 25 டிகிரி இதுக்கு சொல்லுவேன். ஆனால் ரெண்டாவது இதுக்கு பாருங்கள், அவங்க எங்கேருந்து கொடுத்துருக்காங்க? ஒய் அச்சிலேருந்து 40 கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் எங்கேருந்து எடுக்கணும்? ப்ளஸ் எக்ஸ் அச்சிலேருந்து தான் அளக்கணும். இது மொத்தமும் சேர்த்தா நமக்கு என்ன வரும்? இப்படி இருக்குது. இந்த இதுக்கு 40ன்னு இப்படி கொடுத்துருக்காங்க. நான் எப்போவுமே இங்கேருந்து எடுக்க சொல்லியிருக்கேன். எங்கேருந்து ப்ளஸ் எக்ஸ் அச்சில் இந்த கோணம் தான் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மொத்த கோணமும் எனக்கு என்ன தெரியும்? 90 டிகிரின்னு தெரியும். அப்போ 90 40 கழிச்சா 50. அப்போது tan 25க்கும் tan 50க்கும் இதை தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ, tan 25லேருந்து tan 50 அந்த ரேஷியோவை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த சம்பவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பொருளுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்காங்கன்னா என்னோடய திசைவேகம், அந்த கொடுக்கக்கூடிய பொருளினுடைய திசைவேகம் கேட்காங்க. ஆனால் என்னுடைய முடுக்கம் சுழியாக இருக்கும்போது என்னோடய திசைவேகம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரி, நமக்கு ஒன்று தெரியும், என்னுடைய முடுக்கம் சுழியாக இருக்குது அப்படின்னா நம்மளோட திசைவேகம் எப்படி தான் இருக்கும்? எனக்கு மாறிலியாக செயல்படும். இதை மறந்துடுறாங்க. சரிங்களா? சரி, அப்போ கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு என்னது? எக்ஸோட சமன்பாடு 2t³ - 3t² + 4t. இதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு. இதான் அவங்க என்னது கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு. இதுலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு திசைவேகம் கேட்டிருக்காங்க. ஆனால் முடுக்கம் 0 இருக்கும்போதும் சரி, இதுலேருந்து திசைவேகம் பிடிச்சி என்ன வரும்? 3 2 6t² - 6t + 4. இதுலேருந்து முடுக்கத்தை கண்டுபிடிங்க. A is equal to 12t - 6. இங்கே தான் முடுக்கம் 0ன்னு சொல்லிட்டாங்களே. அப்போது 0 = 12t - 6. அப்போ 12t = 6 அடி கொடுத்தோம்னா t is equal to 1/2 0.5 வினாடி. காலத்தோட மதிப்பு நமக்கு என்ன வந்துடும்? 0.5 வினாடின்னு நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த காலத்தை கொண்டு வந்து திசைவேகத்தில் போடுங்க. v is equal to 6 × 1/4. 1/2 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டேன். -6 × இங்கே ஒரு 1/2 + ஒரு 4. இது ரெண்டுக்கு அடி கொடுங்க. அப்போ இதுக்கு அடி கொடுத்தோம்னா 3 2 6 2. இது 3 2 6 மட்டும் இருக்கும். அப்போது 3/2 என்ன சொல்லுவோம்? 1.5 - 3 + 4. 4 - 3 என்ன வந்துடும் உங்களுக்கு? 1.5 - 1. அப்போ சரியான பதில் என்னதுப்பா? 0.5. ஐயோ, எதுவும் தப்புனா ஐயோ, இது +1மா? +1. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் நமக்கு? 2.5ன்னு வந்துடும். சரியான பதில் என்னதுப்பா? 2.5.
இப்போ இந்த சமன்பாடு பாருங்கள், v is equal to root of 180 minus 16x இப்படி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து முடுக்கம் கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா, இப்படி ரூட்லாம் கொடுத்தாங்கன்னா ஒன்றுமே செய்யுங்க. 180 மைனஸ் 16x அடுக்கு 1/2ன்னு போட்டுக்கோங்க. அடுக்கு 1/2. இதுலேருந்து முடுக்கத்தை கண்டுபிடிங்க. a is equal to என்ன ஃபார்முலா தெரியும்? dv/dt. அப்போ 1/2 முன்னாடி வந்துடும். 180 மைனஸ் 16x. ஓகேங்களா? அப்புறம் இப்போ தான் இது இந்த 180 பண்ணால் நமக்கு என்ன வரும்னா இந்த 0ன்னு வந்துடும். ஆனால் உங்களுக்கு இந்த எக்ஸ் உங்களுக்கு உள்ளே இருக்குல்ல, அது ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸை நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், வகைப்படுத்த ஆகணும் நீங்கள். அப்போது இன்ட்டு 16 dx/dt இப்படி தான் நீங்கள் போடணும். சரிங்களா? இப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும், இல்லைனா வராது. இது ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இந்த சம் ஏன்னா டீயின் அடிப்படையில் இருக்கும்போது நான் வெறும் 16ன்னு போட்டு போயிருப்பேன் சார். இப்போ இது வந்து இந்த சம்மில் 16t அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா சார் ரொம்ப சிம்பிளாக என்ன போட்டிருப்போம்னா 16 அப்படி இன்ட்டு 16 அப்படின்னு சொல்லி போட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது கொடுத்துட்டாங்க, 16 எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. டீயின் அடிப்படையில் இல்லாமல் எக்ஸின் அடிப்படையில் இருக்கிறதுனால நான் 16 dx/dt இப்படிங்கிற டேர்மை போட்டு தான் ஆகணும் சார். இப்படி தான் போடணும், இதுதான் ரூல் நமக்கு. அப்போ a = 1/2 இன்ட்டு 180 மைனஸ் 16x. இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அதாவது எப்படி சொல்லணும்னா 1/2 மைனஸ் 1 இப்படி இருக்கும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. இப்போ இதுக்கு முன்னாடி 2ன்னு இருந்தால் நம்ம 1ன்னு போடுவோம். 2 மைனஸ் 1 இப்போ 1/2 மைனஸ் 1. அப்போ என்ன வந்துடும்? மைனஸ் 1/2 இன்ட்டு 16. இந்த dx/dtக்கு பதிலாக என்ன போடலாம்? திசைவேகம்னு போடலாமா? ஏன்னா dx/dtனா திசைவேகம். சரி, இந்த மைனஸ் 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், a is equal to 1/2 இன்ட்டு 180 மைனஸ் 16x மைனஸ் 1/2 இன்ட்டு 16 இன்ட்டு இந்த வீக்கு பதில் என்ன போடும் நமக்கு? 180 ப்ளஸ் 16x 1/2 ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 கட் ஆயிரும். ஈஸியாக. ஓகே. அப்போது a is equal to 1/2 இன்ட்டு 16. அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 8 தான் நமக்கு என்னது, நமக்கு சரியான பதில். ஒரே நிமிஷம், நான் அந்த இடத்துல மைனஸ் போட மறந்துட்டோமா? ஏன்னா இங்கே மைனஸ் 16 இருக்குல்ல. ஸோ மைனஸ் 16 இந்த ஆன்சரில் ஒரே நம்பரில் ப்ளஸ் மைனஸ் வந்தால் கொஞ்சம் செம்ம திரும்ப பார்த்துக்கோங்க, ஏதாவது நம்மள அறியாமல் தப்பு விட்ருக்கோமான்னு சொல்லிட்டு இந்த மைனஸ். அப்போ எனக்கு சரியான பதில் என்னப்போ வரும்? மைனஸ். அப்போ இதுக்கு சரியான பதில் என்னப்பா? -8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஒரே நம்பரில் ப்ளஸும் மைனஸும் இருந்தால் கேல்குலேஷனை 1க்கு 2 தடவை திரும்ப பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? x = இந்த கணக்கில் பாருங்கள், t + 5 அடுக்கு -1. இதை வச்சு முடுக்கம் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், வெலாசிட்டியின் அடுக்கு 3/2, தொலைவின் அடுக்கு 2, தொலைவின் அடுக்கு -2, வெலாசிட்டியின் அடுக்கு 2/3ன்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம்மும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் திசைவேகம் கண்டுபிடிக்கேன் சார். வீக் என்ன வந்துடும்? இந்த -1 முன்னாடி வந்துடும். t + 5 இங்கே என்ன வந்துடும்? -1 + 1 இன்ட்டு இங்கே டி இருக்கிறதுனால இன்ட்டு 1. போன தடவை அங்கே எக்ஸ் இருந்ததுனால நான் என்ன போட்டேன் சார், அந்த நம்பரையும் போட்டு dx/dtன்னு போட்டேன். எது இருக்கோ அதை போட்டுடணும். இங்கே டி தான் இருக்குது, முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ 1 இன்ட்டு dt/dtன்னு போடுவேன். அதனால் எனக்கு 1ன்னு வந்துடும். அப்போ v is equal to நமக்கு என்ன வந்துடும்? 1 + 1 போடணும், நமக்கு 1 - 1 போடுவோம். சரிங்களா? இன்ட்டு 1. அப்போது -1 இன்ட்டு t அடுக்கு -2 அப்படி இல்லைனா 1/t + 5 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டேன். சரி, இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு முடுக்கம் கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து என்னப்பா கண்டுபிடிப்போம்? நமக்கு முடுக்கம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே ஏக்கு முன்னாடி இதுதான் வீணோட திசைவேகம். ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது. அப்போ அந்த 2 முன்னாடி வந்துட்டுனா இன்ட்டு -2 இன்ட்டு t + 5 என்ன பண்ணணும்? -2 -1 இன்ட்டு மறுபடியும் இந்த டீக்கு பண்ணும்போது 1ன்னு வந்துடும். அப்போ a is equal to 2 இன்ட்டு t + -3ன்னு இருக்கும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. t + -3. இதை நான் என்ன பண்ணுறோம்னா சார், a is equal to 2 வகுத்தல் t + 5 ஹோல் க்யூப்னு போட்டுறேன். இதை நான் 2ஆகவும் பிரிக்கேன் சார். எப்படி பிரிக்கேன்னு பாருங்கள், t + 5 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு t + 5. சரிங்களா? சரி, அது ஏன் பிரிச்சுன்னு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு 1/t + 5 த ஹோல் ஸ்கொயர் பதில் நம்ம என்ன போடலாம்? விங்கிறத போடலாம். அப்போ t + 5க்கு மட்டும் இப்போ எனக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ
கொடுத்துக்கூடிய சமன்பாடை இந்த சமன்பாடு இருக்குல்ல இதில் வந்து சார் ரூட் எடுங்க. அப்போ என்ன வந்துடும், ரூட் வி ஈக்குவல் டு 1/t+5 வந்துடும். 1 மைனஸ் முன்னாடி இருக்கும் 1/t+5 வந்துடும். இந்த ரூட் வியை வந்து நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்னா வின்னு அடுக்கு 1/2ன்னு கூட எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் 1/t+5² பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், நமக்கு வின்னு போட்டுக்கலாம். 1/t+5 பதில் என்ன போட்டுக்கலாம், வின்னு அடுக்கு 1/2ன்னு போட்டுக்கலாம். அப்போது இங்கே நல்லா பாருங்கள் 2 × 1/t+5 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/t+5 இப்படி எழுதியிருக்கேன் சார். அப்போ 1/t+5² பதிலாக சார் என்ன போடலாம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வின்னு போட்டுக்கலாம். 1/t+5 பதிலாக வின்னு அடுக்கு 1/2. அப்போது அடுக்கு அடி சமமாக இருந்தால் அடுக்க கூட்டுங்க. அப்போ என்ன வந்துடும், a = 2 × வின்னு அடுக்கு 3/2. அப்போது இந்த சமுக்கு சரியான பதில் என்னதுப்பா, என்னுடைய முடுக்கம் வந்து நேர்த்தகவு வின்னு அடுக்கு 3/2. இந்த நேர்த்தகவுக்கு அர்த்தம் என்ன, இந்த 2 வந்து நான் மாறிலியாக செயல்பட்டு